ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக சந்தாவை நம்ம வானத்தை சேவ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிடவும் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் சந்தேகப்பட்டு கேட்டாலும் நம்ம சந்தா என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வானத்தை எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அவருடைய அண்ணன் தான் இப்போ பிரச்சனையை அவர் தான் ஓவராக வழிகிறாரு. ஆல்ரெடி ஆள் இருக்காங்கன்னு சொல்லியும் வசந்த் வந்து ஒரு மாதிரியாக ஒரு மார்க்கமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வானத்தை விடுவாங்களாம். அப்பப்போ அவருடைய அண்ணனை பயங்கரமாக கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க. நீ அமைதியாக இருக்கிறியா? இப்போ அவள் ஆளுக்கு ஃபோன் பண்ணவா? அவள் ஆளும் இதே ஊர் தான். அவள் ஆளை பார்க்கறதுனால தான் அவள் டெத்துக்கு கூட போகாமல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் இங்கே இருக்கா. இப்போ மட்டும் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, வந்து வெளின்னு எடுத்துருவாங்க. என்ன வலிறியா? ஏன் உனக்கு பொண்ணே கிடைக்கலையா என்ன? எவ்வளையாச்சும் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு சந்தாவை பார்த்துட்ருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்னால் உனக்கு அவ்வளோ இலக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அவங்களோட அண்ணனை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ரூம்குள்ளே போயிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டிக்கிட்டு சும்மா வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தா அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை மாற்றுறதுக்காக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வானத்தி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியில் வந்து அவங்களுடைய அம்மா அண்ணன் எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து அவருடைய அப்பாவும் வந்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க தூங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து வெளியில் தான் படுத்துக்கிறாங்க. 3 பேருமே வந்து நம்ம வானத்தி வந்து உள்ளே படுத்துக்கிறாங்க. சந்தாவும் வானத்தியும் உள்ளே வந்து இன்னொரு சைடு நம்ம வீட்டில் சேரன் பாண்டி பல்லவன் 3 பேரும் இருக்காங்க. இனிமேல் நம்ம சேரனுக்கு சந்தாவோட நினப்பாவே இருக்குது. ஸோ நைட் எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது சந்தாவோட ஞாபகம் வருது. என்னாச்சு? சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பரிமாறாமே இருக்கேன். பரிமாறனேன் எல்லாரும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லவும், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இதோ வைக்கிறேன்டா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆனால் நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன்டா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நடேசன் வராரு. நடேசன் வந்த உடனே, அப்பா சாப்பிடுங்க வாங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவரும் வராரு. அவருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சேரன் வந்து, ஏண்டா நீ சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் கூடவே நீயும் சேர்ந்து சாப்பிடுங்க, நீ எப்போ நான் தனியாக சாப்பிட போகிற அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ஆனாலையும் கேட்கறது கிடையாது. நம்ம சேரன் வந்து, எனக்கு இப்போதைக்கு சாப்பாடை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுறேன்? அதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. சந்தா அவங்க வானத்தியோட வீட்டில் சேஃபாக இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்குண்ணே நீ பயப்படணும் அப்படின்னு சொல்லவும், நடேசன் இந்த விஷயத்தை கேட்டுட்டு, டேய் என்னடா சொல்கிறீங்க? என்னென்னமா பேசிகிட்டு இருக்கீங்க? சந்தாக்கு என்னப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், நீங்கள் பதறாதீங்க, பதற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தாவோட வீட்டில் இருந்து அவளுடைய மாமா சந்தாவை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்கே வந்தாங்க. அதான் அவங்கள அங்கே அவங்களோட தங்கிட்டு இருந்த வீட்டில் இருக்க விடாமல் வேறு எங்கேயாச்சும் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். இங்கே வந்தாலையும் இங்கேயும் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்கள எங்கேயாச்சும் முதல்ல அனுப்பி வைக்கலான்னு அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் வானத்தி வந்து தான் நடுவில் வந்து சந்தாவை நான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. இப்போ சந்தா வானத்தோட வீட்டில் தான் இருக்காங்க. அனுஷ் பையா தெரிஞ்சவங்க கிட்ட சைட்டில் வந்து வேலை செய்கிறவங்க கூட அவங்களோட வீட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், என்னடா இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லவும், அங்கே பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்கே யாரும் இல்லை, நாங்கள் வீடு பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சிட்டோம். அவங்களும் எல்லாம் எடுத்து தேடிட்டு இந்நேரம் சென்னையை விட்டு கிளம்பியிருப்பாங்க. எப்படியும் கிளம்பி ஊருக்கு போயிருப்பாங்க. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அவங்க இங்கே சென்னையிலே இருக்காங்களா இல்லை கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்களா, திரும்பவும் சந்தாவை தேடி வருவாங்களா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ள ஸோ சந்தா வந்து அங்கேயே இருக்கட்டும் அது வரைக்கும். அதுக்கப்புறமா சந்தாவை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அங்கே தங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டி பேசிட்டு இருக்கவும், பிரச்சனை எதுவும் இல்லைல்ல, முடிஞ்சிருச்சுல்லடா, ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்கடா, நீங்களே உங்கள் பாட்டுக்கு நீங்களே சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நடேசன் சொல்கிறவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன சேரா இப்போ அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா? ஒன்றும் இல்லைடா, சந்தாவெல்லாம் அப்படி யாராலையும் கூட்டிகிட்டு போக முடியாதுடா. சந்தா உனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அந்த சந்தா தான் அப்படின்னு நம்ம நடேசன் சொல்லிட்டு இருக்கவும், சேரனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ சந்தா வந்து வானத்தோட வீட்டில் இருக்காங்களே அதை நினச்சி ஃபீல் பண்ணவும், ஸோ அப்போ வந்து ஆனால் இருண்ண நீ அவங்கள நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியுது, நான் வானத்துக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா பாண்டி பரவாயில்ல விட்டுடா அப்படின்னு. இருங்கண்ணே நீங்களே ஃபோன் பண்ணி பேசிக்க வேண்டியது தானே, இருந்தாலே பரவாயில்ல நான் கால் பண்ணுறேன் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கால் பண்ணுறாரு. வானத்தையும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க? சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் பாண்டி அப்படின்னு வானத்தி சொல்கிறாங்க.
சரி அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பாண்டி அப்படின்னு. இல்லை அண்ணா அவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது, அண்ணா ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சேரன் அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. சந்தாவுக்கு சேரன்னு சொன்ன உடனே புரிஞ்சிக்குது. ஸோ ஃபோனை வாங்கிக்கிறாங்க. வாங்கின உடனே சந்தா இங்கே நம்ம சேரன்கிட்டையும் ஃபோனை கொடுக்குறாங்க. பாண்டி இந்த நான் போய் பேசிட்டு வானே அப்படின்னு சொல்லவும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. சந்தா அப்படின்னு சொல்லவும் சந்தா உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பக்கம் வானதி வந்து எதுக்குங்க அழுகுறீங்க, அழுகாமல் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ பேசுங்கன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்போது சந்தாவும் சேரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்ருக்காங்க. நீ கவலைப்படாதப்பா, நீ சாப்பிட்டியா, நீ அங்கே வானதி வீட்டில் பத்திரமா தான் இருப்ப, அங்கெல்லாம் ஒன்று தேடி யாரும் வரமாட்டாங்கப்பா, அனுஷை பற்றியும் நீ கவலைப்படாத, அனுஷும் பத்திரமா தான் இருக்கான், அவங்கள நாங்கள் எதோ சொல்லி சமாளிச்சிட்டோம், நீங்கள் இங்கே யாரும் இல்லை, வீடை காலி பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டோம், அதனால அங்கே தேடிட்டு அவங்களும் திரும்பி கிளம்பி போயிட்டாங்க. மற்ற இடத்துல தேடுறதுக்காக சென்னை முழுக்க தேடிட்டு அவங்க எங்கே இருப்பாங்களா இல்லை ஊருக்கு கிளம்பிடுவாங்களான்னு தெரியல. அது வரைக்கும் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க பீகாருக்கு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நீ அங்கேயே பத்திரமா இரு சரியா. வானதி உன்னை நல்லா பார்த்துக்கோ, ஏதாச்சும் வேணும்னா எனக்கு நீ ஃபோன் பண்ணு சரியா, நானும் உன்னை வந்து அடிக்கடிக்கு அங்கே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சேரேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்கிறாங்க. இப்போ வானதி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கவும் என்னடி அந்த பொண்ணு தனியாக விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னவும் ஒன்றும் இல்லைம்மா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, அதான் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட தாண்டி பேசுது, அதுக்கு ஏன்டி வெளியே வந்த அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணாமா, ஏதாச்சும் பேசுவாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே அவரோட அண்ணன் வசந்த் இருந்துக்கிட்டு யாரு அப்பா அம்மா கிட்டயா அப்படின்ற மாதிரி சைகை காட்டவும் வாயை முட்டிட்டு உட்காந்துட்டு ஒரே மெதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து சந்தா கதவு ஓப்பன் பண்ணவும் ஸோ இவங்களும் வானத்தையும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா பேசிட்டிங்களா சந்தா அப்படின்னு கேட்கவும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போது நம்ம சேரனும் எடுத்துகிட்டு வந்து பாண்டிக்கிட்டே இதா பாண்டி நான் பேசிட்டேன்டா அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க. உன் பையன்லாம் இப்போ போயிடுச்சானே உட்காந்து சாப்பிடுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வானதி லைன்லேயே இருக்காங்க. ஹலோ பாண்டி அப்படின்னவும் சொல்லு வானதி. சரி பாண்டி சாப்பிட்டியா அப்படின்னவும் இப்போ தான் வானதி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரி பாண்டி நாங்களும் சாப்பிட்டோம், சரி வைக்கட்டுமா, நீ இவங்களை நினச்சி கவலைப்பட வேண்டான்னு சேரனுக்கு சொல்லு, நாங்கள் படுத்து தூங்குறோம் என்ன காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அப்படி தூங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு இங்கே இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு சவாரிக்கு போன சோழன் நிலா அந்த பாட்டி தாத்தாவோட சேர்ந்து சவாரியை முடிச்சுட்டு நைட்டே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ விடிய காலையில் 6 மணி ஆகுது. சேரன் எந்திரிச்சு நிற்கிறாரு. கரெக்டாக வந்து விடிய காலையிலே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே நிலா சோழா வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. வாப்பா எப்படி போச்சு டூர் எல்லாம் நல்லா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அண்ணா நான் ஏதோ வாரக்கணக்கு டூர் போயிருந்த மாதிரியே கேட்குறீங்க, 2-3 நாள் தானேண்ணா அப்படின்னு சொல்லவும் அதுவும் டூர் மாதிரி தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் அங்கிள் எங்கே ஆளையே காணும் அப்படின்னு. அவர் எங்கே விடிய காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாரம்மா, அவர் எங்கே இப்போல்லாம் இங்கே இருக்கிறாரு, வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா, வேக்காட்டுக்கு நல்ல தூக்கமே வரமாட்டேங்குது, அதான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அவர் இந்நேரம் டீ கடைக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அண்ணன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்ச நேரத்துலேயே பாண்டியும் பல்லவனும் எழுந்திரிச்சாங்க. எழுந்திரிச்ச உடனே இங்கே சோழனும் நிலவும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்காக போயிட்டு வராங்க. வந்து பார்த்தா இவங்களும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. நீ வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே எழுந்திரிச்சு போய் நிற்கிறாங்க. ஆமாம் பல்லவா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு இதே கேள்வி தான் கேட்குறாங்க. சரி இருங்க நான் எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் இவங்ககிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும் என்னாச்சு என்ன பாண்டி ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறமா அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. என்னென்ன பாண்டி எதுதான் சொல்கிறாரு, என்னாச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம சந்தாவுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். சந்தாவுக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நம்ம நிலாவும் கேட்கவும் நடந்த விஷயங்களை பாண்டி ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க தேடி வந்துட்டாங்க, அவங்க தப்பிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் அவங்களே அனுப்பிவிட்டோம். அப்படியே அனுப்பி விடும்போது வானதி வந்து நடுவில் வந்து சந்தாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அனுஷ் பையவும் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்காரு. இப்போ இவங்க சேஃபாக இருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் சென்னையில் தான் இருக்காங்களா இல்லை சென்னையை விட்டு தேடி முடிச்சுட்டு இல்லைன்னு உடனே ஊருக்கு கிளம்பிட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க வந்த வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்த தடவை சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் விடமாட்டா அப்படின்ற வெறியோடு தான்
வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லவும் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முக்கியமாக நம்ம நிலா சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட யாருமே ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. என்னென்ன நாங்கள் 2 நாள் போயிட்டு வரத்துக்குள்ளே என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்டுட்டு இருக்கவும், ஆமாப்பா எதுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்ட இதை சொல்லி பயமுறுத்தணும்னு தான் நான் சொல்லலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்திருக்க மாட்டாமா அப்படின்னு. பரவாயில்ல விடுங்கப்பா, நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போயிருந்தீங்க, சந்தோஷமாக இருக்கட்டும், உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான். அதான் பிரச்சனை எதுவும் இல்லைப்பா, பாண்டியும் நானுமே எது சொல்லி சமாளிச்சிட்டோம், அவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் பாண்டி சொன்ன மாதிரி அவங்க சென்னையில் தான் இருக்காங்களா இல்லை எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாதீங்கண்ணே, அவங்களால எந்த ஆபத்து வராது, இப்போ சந்தா வானத்தோட வீட்டில் சேஃபாக இருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நானும் அண்ணன்கிட்டே சொல்கிறேன், ஆனால் அண்ணனுக்கு என்னன்னு தெரியல, மனசே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டிய சொல்லவும், என்னாச்சு, வானதி தான் அவங்க வீட்டில் பத்திரமா கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்கல்ல, அப்புறமும் என்ன நீங்கள் சந்தாவை நினச்சி கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சேரன் எதையும் மறைக்க முடியாமல் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. இல்லைப்பா கொஞ்ச நாளாகவே சந்தாவுக்கு ஃபோன் வந்துட்டே தான் இருந்துச்சு, அவங்க ஊருக்கு வர சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு. சந்தாவும் இங்கேருந்து போக முடியாமல் இருந்ததுனால அவங்க இந்த தடவை பாண்டி சொன்ன மாதிரி ரொம்ப தீவிரமாக வந்துட்டாங்க. சந்தாவை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணுன்னு அவங்க தேடி வந்ததை பார்த்தா அப்படி தான்ப்பா இருந்துச்சு. 2 ஆட்டோவில் வந்தாங்கப்பா, நிறைய பெரிய பெரிய ரவுடிங்களாக இருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. அவங்க சந்தா வரலைன்னா கூட எப்படியும் அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதை நினைக்கும் போது தான்ப்பா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஏங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு மேலேயே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாதுங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. சொல்லுங்க சோழன், என்ன விஷயம் அப்படின்னு நிலா கேட்கவும், அதான் நம்ம அனுஷ் வீட்லயும் போய் பேசிட்டோம்லாம், அவரும் எங்க அப்பா அம்மா இதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவரும் முடிவு பண்ணிட்டாரு. அண்ணன் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்களும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆனா சந்தா இப்படி ஒரு பிரச்சனையில நெருக்கடியில் இருக்கிறப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால நீங்க சந்தாவை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சோழனும் நிலாவும் சொல்றாங்க. இது கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமாண்ணே, சோழன் சொல்றதும் கரெக்ட் தானே, அவங்க இப்படி ஒரு பிரச்சனையில பயந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்கள நம்ம வீட்டில் தைரியமா நம்ம கூட்டிட்டு வந்து வச்சிருக்கலாம், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம எல்லாருமே அவங்கள பார்த்துப்போம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இங்கிருந்து எப்படி அவங்களால வற்புறுத்தி கூட்டிட்டு போக முடியும், கண்டிப்பா முடியாது இல்லைண்ணே, அதனால பேசாம சோழன் சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலானா அப்படின்னு சொல்லவும் சேரன் யோசிக்கிறாரு. நிலாவையும் சோழனையும் பார்த்து, என்னாச்சு, எதுக்கு இப்படி தயங்குறீங்க, நான் முடிவு பண்ணிட்டேனே, நீங்கள் ரொம்ப நாளைக்கு இப்படியெல்லாம் தள்ளி போட முடியாது, அவங்களும் உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பாருங்க உங்களுடைய கண்ணுலையும் எங்க சந்தாவை அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற தவிப்பும் பயமும் நல்லாவே தெரியுது. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லை, பேசாம உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் நடேசன் வெளியில இருந்து வந்தவர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, கரெக்டா சொன்னமா, வாமா எப்பமா போயிட்டு வந்த ஊருக்கு, நானும் இதே தான் ராத்திரி விஷயத்த சொல்லும் போதே யோசிச்சேன், எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு, அதான் நிலாவே சொல்லடா, பேசாம உங்க 2 பேருக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என்னப்பா அப்படின்னு, இல்லடா இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, டே நிலா இங்க பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் பாடுங்க, சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம், அனுச்சிக்கிட்டையும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், அதான் சரி அப்படின்னு இவங்களே எல்லா விஷயங்களையும் படப்படன்னு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சேரன் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டி ஒரு முடிவெடுக்க தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் எப்படி நின்னாரோ அதே மாதிரி இப்போ சேரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. நீலா சோழன் ஒன்றும் சரியாமல் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நமக்கு மாறி ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது தான் ஸோ இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம பல்லவன் கூட அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு ஓகே சொல்லி தான் நிற்கிறாங்க. அப்போ காலண்டர் அப்பவே நடேசன் எடுத்துட்டு வர சொல்லி பார்த்துட்டு, நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, பேசாம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நாளைக்கே வா, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னமா ஏற்பாடு பண்ண சொல்ற, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சா கல்யாணம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாமா, இவங்களுக்கு தேவையான புடவை வேஷ்டி சட்டை தாலி இதெல்லாத்தையும் மட்டும் எடுத்துட்டு பேசாம கூட்டிகிட்டு போயிட்டு இவங்கள கோயிலில் கல்யாணத்தை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம், சட்டப்படி முதல்ல இவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாங்க, அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லவும், அது என்னடா அப்படின்னு
கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் பாண்டியுமே யோசிச்சுட்டு எனக்கும் சரின்னு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிலாவை கேட்கவும் நிலாவுமே யோசிச்சுட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ அங்கிள் சொல்கிறதா சரியாக வரும், பேசாமல் அண்ணாவுக்கு கோயிலில் வச்சு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம், சொந்தக்காரங்க நமக்கு நெருங்கினவங்களை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்றதையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஏங்க சொந்தக்காரங்கன்னா இதோ இந்த என் அத்தையையும் பெரியப்பாவையும் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லவும் சோழன் அது கூட நான் வேண்டாம் தான் நினைக்கிறேன், அங்கிள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நீ கரெக்டாக தான்மா சொல்கிறேன், இவன் கேராம் பாரு கூடுக்கட்ட பையன், ஏண்டா அவங்களெல்லாம் யாரடா கூப்பிட சொல்லி அழுதாங்க, அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தா பார்த்து வயிறு எரிஞ்சு சாப்பிட்றவங்க, அவங்கள எதுக்குடா கூப்பிடணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அனுஷ் வந்தால் போதும், பொண்ணு வந்தால் போதும், மாப்பிள்ளை இருந்தால் போதும், அவ்வளோதான் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க எல்லாருமே இப்போவே கிளம்பிடுறாங்க. அண்ணா நீங்கள் இங்கே இருங்கண்ணே, நான் சோழன் பாண்டி பல்லவன் அங்கிள் நீங்களும் வாங்க, நம்ம எல்லாருமே போயிட்டு நம்ம சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நேரம் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு கோயிலில் பூசாரியை பார்த்து அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லி ஏற்பாடு பண்ணணும், அதுக்கப்புறம் துணி எடுக்கணும், தாலி எடுக்கணும், இதெல்லாத்தையும் எடுத்துட்டா நாளைக்கே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி அனுஷ்க்கு மட்டும் விஷயத்த சொல்லிவிடுங்க, சந்தாவுக்கும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் இங்கே இருக்கார். இவங்க எல்லாரும் கிளம்பி கடைக்கு போயிடுறாங்க. நம்ம சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அனுஷ்க்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் பையா அப்படின்னு. அனுஷு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் தான் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நினச்சி வீட்டில் சொன்னேன், உங்ககிட்டையும் சொன்னேன், ஆனால் வீட்டில் எல்லாரும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போடணும்னு, நாளைக்கே கல்யாணத்தை பண்ணிடலாம் அதுவும் கோயில்ல அப்படின்னு அதுக்கான வேலையை செய்ய எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அனுஷு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்ன சொல்கிற அனுஷு அப்படின்னு சொல்லவும் என்ன பையா இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா, நீங்கள் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நானும் சரின்னு சொன்னேன், எப்போ வேணாலும் என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் பையா, அவ்வளோதான் அவங்க சொல்கிறது சரிதானே பையா, சந்தாவை அவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவங்க இன்னும் சென்னையிலேருந்து கிளம்பல பையா, அவங்க இன்னும் சென்னையிலே தான் தேடிட்டு இருக்காங்க, எங்கள் தெரிஞ்சவங்க எல்லாரும் விசாரிச்சு கேட்டதா பார்த்து தான் வந்து சொன்னாங்க பையா, அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடுறது தான் எனக்கும் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் அப்படியே அனுஷு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கல்யாணம் நீ எதுவுமே செய்ய வேணாம் அனுஷு, கல்யாணத்தப்போ நீ வந்து நின்னா மட்டும் போதும், மற்றபடி எல்லா ஏற்பாட்டையும் நம்ம சோழன் நிலா இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம சந்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. சந்தாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் சந்தாவுமே சரின்னு சொல்கிறாங்க, எனக்கு இதில் முழு சம்மதம் அப்படின்னு சொல்லவும் சேரனுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்தா அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய விதி அதுதான், நாம் இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விடுங்க பார்த்துக்கலாம், ஆனால் உங்களை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சந்தா அழுகிறாங்க. கவலைப்படாதப்பா, நிலா சோழன்லாம் அதுக்கு தான் போயிருக்காங்க, நாளைக்கு நமக்கு கோயிலில் கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வானத்துக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நம்ம சந்தா சொல்கிறாங்க. சந்தாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டிக்கு கால் பண்ணி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. வானதி கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு வானதியும் சொல்கிறாங்க. வானதி முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப மாறிட்டாங்க. ஸோ இப்போது கடைக்கு போயிட்டு சந்தாவுக்கு தேவையான புடவை, அண்ணனுக்கு தேவையான வேஷ்டி சட்டை, ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் வராங்க. நடேசன் வீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க. அந்த ஐயருக்கு விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதும் சோழனும் நிலாவும் போயிட்டு ஐயர்கிட்ட கோயிலில் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு பாண்டி சோழன் நிலா இவங்க 3 பேரும் போயிட்டு ஸோ தாலி எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஸோ தாலியையும் வாங்கிட்டு வராங்க. ஸோ சேரன் கட்டுறதுக்காக தாலியையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கிள் எல்லாமே ஓகேவா பாருங்க, எல்லாருக்கும் சொல்லியாச்சு அங்கிள், நம்ம கோயில்லையும் எல்லாத்தையும் சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில் 6 to 7 கல்யாணம் அங்கிள் அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அப்புறம் என்ன, சரி இதில் புடவை துணி வேஸ்டிஸ் எல்லாமே இருக்குது, பூ மாலை போகும்போது நாளைக்கு வாங்கிட்டு போனால் போதும் அங்கிள் கடையில், வேறு என்ன அங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதாம்மா, இதுக்கு மேலே வேறு என்ன தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கும், சந்தாவை அப்படி யாராலையும் உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு நிலா சொல்லவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர அவசரமாக இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்லவும் மனசு இல்லை, ஏற்றுக்கவும் மனசு இல்லைப்பா
அப்படின்னு சொல்லவும், ஏண்ணே எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் இன்னொன்று யோசிக்கிறீங்க? அண்ணே என்னண்ணே இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருண்ணே, நாளைக்கு நீ சந்தா கழுத்தில் கட்ட போகிற தாலி பாத்தியா எப்படி இருக்குன்னு? நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்குறாங்க. சேரன் வாங்கி அதை கையில் பார்த்துட்ருக்காரு. சரிடா சோழா, நீங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிக்கிறது ஒரு பக்கம் எனக்கு சரின்னு தான் தோணுது. ஏன்னா சந்தாவோடைய மாமா அவங்க ஆட்கள் இன்னும் யாருமே சென்னையிலேருந்து போகலையா, அவங்க இன்னும் சென்னையிலே தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, சந்தாவை கூட்டிகிட்டு போகாமல் இங்கேருந்து போக மாட்டேன்னு இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அப்படியெல்லாம் யாராலையும் கூட்டிகிட்டு போக முடியாதுண்ணே. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு கோயிலில் கல்யாணம், அதுக்கப்புறம் யார் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி தடுக்கிறாங்கன்றத நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு சேரன்கிட்ட. ஆமாண்ணா, உங்களுக்கும் சந்தாவுக்கும் முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேரனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எப்படி சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.